வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கடகமனையில் சூரியன் சுக்கிரன் புதன் பகவான் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விருச்சிக மனையில் மனோகாரகனான சந்திரன் அமர்ந்திருக்க, கும்பமனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்க, ராகு பகவான் மீனமனையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது ஆடி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 19/7/2024 அன்று புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2024 அன்று சுக்கிர பகவான் கடக மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணம், செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அப்போ 2 சுபர்கள், அதாவது உங்கள் லக்னப்படி 2 சுபர்கள், 2 நண்பர்கள் ஒன்று சேரி இருக்கக்கூடியதனால உங்கள் மனசு நன்றாகத்தான் இருக்க போகிறது. எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே கடன் சார்ந்த விஷயம். கடனை வாங்கி எதையாவது செய்திடலாமா அல்லது கடனை அடைத்து விடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்து அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, தனக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை. ஏன்னா ஒரு சுப விஷயங்கள், ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் விதி அமைப்பு. அப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை புனிதமாக்கக்கூடிய தன்மை. அப்போ என்ன, 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்ப ரீதியில் பல பிரச்சனைகள், தொந்தரவு இருந்ததுன்னா அது சரியாக கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். உங்கள் பேச்சு, 2ஆம் இடம் என்பது என்ன, பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய தொழில்கள் அல்லவா. ஸோ அதன் மூலயமாக யாரெல்லாம் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல கூடுதல் வருவாயும் ஒரு எழுச்சியும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு, அந்த வாக்கு வன்மைங்கிறது பலிக்கும், நீங்க சொன்னது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சின் மூலமாக, அதாவது இதுவரைக்கும் உங்க பேச்சை யாரும் கேட்கலன்னா கூட இப்ப கேட்பாங்க, ஏன்னா நீங்க சொன்னா அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது, அந்த தன்மைங்கிறது உங்க மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அது சூரியனுடைய வீட்டில், அது சிம்ம மனையில், அதிநட்பு வீட்டில் புதன் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் என்பது தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து கொண்டு அமர்ந்து அந்த குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார்.
பார்க்கிறார். அப்போ ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு உருவாகும். என்ன மாற்றம்? தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றமாக இருந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நினைச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை, இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல செய்தி, அந்த நல்ல நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ நல்லா 10ஆம் இடம் நன்றாக இருக்கு, குருவினுடைய பார்வையில் சிறப்பாக இருக்கு. 10ல் ஒரு கேது, ஒரு பாவியாது இருக்கணும். ஸோ அந்த வகையில் கேது இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவுத்தன்மை புலப்படக்கூடிய தன்மை இருக்கு. இதுவரைக்கும் ஒரு ரெட்டத்தன்மையாக இருந்திருப்பீங்களா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு கன்ஃபியூஷனோட இருந்திருப்பீங்களவா, இந்த மாதம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் விலகி இதை செய்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் என்கின்ற தன்மை, அந்த உள்ளுணர்வு தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஞானம் கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிசர்ச் துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ரிசர்ச்சில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ, ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் போட முடியல, ஒரு பேட்டன்ட் போட முடியல, ஒரு கண்டுபிடிப்பில் ஒரு தொய்வாக இருந்தது, இப்போ அதெல்லாமே சாத்தியமாகக்கூடிய தன்மை. அப்போ ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஞான அறிவை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 12ஆம் இடம், 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்ப்பதும், குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல நிகழ்வு. 12 என்ன? வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா 2-3 மாதமாகவே நான் குரு வந்துட்டாரு, ஆனால் குரு பயிற்சி ஆன உடலே உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு இதெல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் சாத்தியமாகாமல் ஒரு சிலருக்கு இழுத்தடித்து கொண்டு இருந்தது அல்லவா. ஏன் இழுத்தடித்து கொண்டு இருந்ததுன்னா, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் சனியோடவும் ராகுவோடவும் சனி பார்வை பெற்று இந்த கடந்த 4 மாதங்களாக ஒரே அல்லல் பட்டு கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சி பலிக்காமல் அல்லது தோத்து போயிட்டு அது காலதாமதமாகி இந்த மாதிரி அல்ல ஒரு தடை இருந்து கொண்டிருந்தது அல்லவா. இந்த மாதம் அந்த தடை என்பதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சி அப்ளை பண்ணிங்கன்னா போயிடலாம். அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். கலைத்துறையில் அழுத்தமாக, கலைத்துறையிற்காக வாய்ப்புக்காக தேடி அலைந்தவர்கள், சினிமா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை, இசை சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் ஒரு மாதிரி தன்மை இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார். சனி வக்ரம் ஆனாலே தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது. ஒரு நல்ல நண்பர்கள் கொடுக்கலன்னா இப்போ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமானார்கள். பழைய நண்பர்கள், உங்களோட படித்தவங்க, ஸ்கூல் மேட்ஸு, காலேஜ் மேட்ஸ், இவர்களெல்லாம் அறிமுகமாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பாக்கியத்தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். 4இல் ராகு இருப்பது என்ன? ராகுன்னா பிரம்மாண்டம். பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். சின்னதாக கட்டணுங்கிறது இருக்காது, பெரிய வீடு கட்டணும். அதாவது என்ன சொல்றது, பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், விவசாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கல, ஒரு 4 மாதம் 3 மாதம் செவ்வாய் போய் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தார் அல்லவா, நிலக்காரகனான செவ்வாய் ஒரு மாதிரி இருக்கும்போது சில லாஸ் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லவா. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தன வருவாய், லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை, என்ன விளைவிக்கிறீர்களோ அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டிருது. ஏன்னா செவ்வாய் கெட்டு போனார் அல்லவா. கடந்த 4 மாதங்களாக செவ்வாய் 5ஆம் அதிபதி
குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு இருந்தார், ராகுவோடு இருந்தார், சனியினுடைய பிடிப்பில் இருந்தார், சனி பார்வையில் இருந்தார். இப்படி எல்லாம் போய் சனியோடு சேர்ந்து கொஞ்சம் அப்படியே ஒரு தடை கொடுத்து, ஒரு பிரச்சனை கொடுத்து, ஒரு வழியை கொடுத்து, ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்து, பணத்தை செலவு செய்து அதுக்காக உழைத்து கொண்டிருந்தீர்களவா, இப்போ நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஏன்னா குரு செவ்வாய் இணைவு. குரு என்பது குழந்தைக்காரகன், செவ்வாய்ங்கிறது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அப்போ குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஒரு விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ குரு செவ்வாய் இணைஞ்சல் என்ன, குரு மங்கள யோகம், ஒரு நல்ல யோகம் கிடைக்கிறது. என்ன யோகம், உங்களுக்கு குழந்தை யோகம் கிடைக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது தன யோகம் கிடைக்க போகிறது, அல்லது பூர்வ புண்ணிய உங்களுடைய பெரியோர்கள், உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பிரார்த்தனை போட்டிருப்பீங்க, எத்தனை குலதெய்வத்தை வேண்டியிருப்பீங்க, எத்தனை எத்தனை கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்து பிரார்த்தனை கொடுத்து கொண்டு அதுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசி என்பவர்கள் இப்போ இந்த மாதம் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த பாக்கியம், ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசினருக்கு வருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நமக்கு அடுத்த வளர்ச்சி, அதாவது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.